அந்த ஆள் என்ன செய்ய முடியும்? இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவன் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம ஒரு இடையில ஒரு ஊறுகாய் வச்சு வாங்கி தரணும்னா இல்லை, 360 ரூபாய்க்கு இவனே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டான். வெளியே போனோன்னா சும்மா இருங்க சார், எல்லா செலவு நீங்களே செஞ்சுக்கிட்டு வெத்தலை வாக்கு நான் தான் வாங்குவேன், 50,000 வாங்கினா வாங்காட்டேன்னா அவன் இவனுக்கு உதவி செய்ய வரானா கேட்டானா அவன்? அது ஒரு பக்கம் இருக்கும். இது வச்சுன்னா விருந்துன்னு வீட்டில் நடக்கும். விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. வந்தா 4 கணக்கில் தங்குறது. விருந்துக்கு வந்து போவேனாமா 6 நாளாச்சு 1 வாரம் ஆச்சு. இவன் கடனை உடனே வாங்கி செலவழிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் போற வட காணான். இவனை எப்படியாச்சும் கிளப்பண்மேன்றக்கா சைஸ் ஆரம்பிச்சான். இங்கெல்லாம் பஸ் அடிக்கடி இருக்கு. அப்படியா பரவாயில்ல, நல்ல ஊரா இருக்கேன். அடிக்கடி என்ன அர்த்தம்? நீ ஊரை விட்டு கிளம்புடான்னு அர்த்தம். நல்ல ஊரா இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒன்றும் போற மாதிரி தெரியல. இவனை ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கே உங்க சொந்தக்காரன் ஆகும்லாம் வரலையா, பார்க்கணும் போல ஆசை இல்லையா? அதான் அங்கே பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, அதே லெட்டர் போட்டு எல்லாரும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அவனுக்கு இருந்த அறவரம் மானம் போச்சு. அதுக்கு இது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு. இன்னொரு ஆள் விருந்துக்கு வந்தவன் வீட்டில் வந்திருந்தான். வீட்டில் வந்தோடனே மழை, பயங்கரமான மழை. வீட்டுக்கு போக முடியல அவனால். இவர் சொன்னார், நம்ம வீட்டிலே தங்கு,